மைசூர் பேலஸ் போக போகிறோம். மைசூருக்கு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. முக்கியமாக தமிழர்கள் வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க. 10 ரூபாய் டீ 20 ரூபான்றாங்க. மைசூருக்கு வரும்போது ஜாக்கிரதையாக தெரிஞ்ச ஆளுங்களோட கரெக்டாக வாங்க, இல்லைன்னா பிரச்சனை. செருப்பெல்லாம் டோக்கன் போடணும். ஒரு செட்டுக்கு 2 ரூபா. மைசூர் பேலஸில் சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த இடத்துல தான் சிறுத்தை சண்டைலாம் வச்சு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. மைசூர் பேலஸ் போக போகிறோம். மைசூருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க. ஆட்டோக்காரன்லேருந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. வரவங்க கரெக்டாக அங்கேயே ஆன்லைன்லேயே ரூம்லாம் புக் பண்ணிட்டு வாங்க. மைசூர் பேலஸை பார்க்கணுன்னு வந்து இங்கே லோக்கலில் ஏமாந்துடாதீங்க. பேலஸு 10 மணிக்கு தான் திறக்குமா. மைசூர் பேலஸில் 11:30க்கு சென்ட்ரல் ரோடு போட்டு தான் ஓப்பனா. தசரா டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை ஒரு ஆட்டோக்கார் ஃபாலோ பண்ண அதில் போய்கிட்டே இருக்குங்க. பேக் கேட்டில் தான் என்ட்ரன்ஸா. மைசூருக்கு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. முக்கியமாக தமிழர்கள் வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க. 10 ரூபாய் டீ 20 ரூபான்றாங்க. டீ மாதிரி கலரில் தண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப மோசமான இந்தியாவிலே டூரிஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் மைசூர் தான். இந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே ஆட்டோக்காரங்கள்லேருந்து எல்லாரும் இங்கே ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நேற்று போய் நாங்கள் ஒரு ரூம் இன்டர்நேஷனல் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டோம். வெளியாளுக்கு 2000 ரூபான்றாங்க, எங்களுக்கு 4000 ரூபான்றாங்க. 2 ரூம் போடுறோம். ஆட்டோக்காரர் எல்லாமே இங்கே புரோக்கர் தான். வித்தவுட் புரோக்கர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. மைசூருக்கு வரும்போது ஜாக்கிரதையாக தெரிஞ்ச ஆளுங்களோட கரெக்டாக வாங்க, இல்லைன்னா பிரச்சனை. இந்த இங்கே உள்ள ஏஜென்ட்டுங்க எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மைசூருக்கு போய் வாங்க சொல்லி உள்ள எல்லாமே டூப்ளிகேட் சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. செருப்பெல்லாம் டோக்கன் போடணும். ஒரு செட்டுக்கு 2 ரூபா. மைசூர் பேலஸில் பேலஸ்க்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ள இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸு பேலஸோட இன்ஃபர்மேஷன் புக் விற்கிறாங்கம்மா. மைசூர் பேலஸ் என்ட்ரி பேக் செக்கிங். பேலஸ்குள்ள என்ட்ரியில் செக்கிங் நடக்குது. என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே லைன் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. டிக்கெட்டு மைசூர் டிக்கெட் என்ட்ரன்ஸு டிக்கெட் செக்கிங். இங்கே யூஸ் பண்ண இந்த பீரங்கி வண்டியெல்லாம் இங்கே இருக்குது. நிறையா செக்கிங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மைசூர் பேலஸ் சேர் அவர் உட்காந்து சேர்லாம் இருக்கும். இந்த ஏனை ஃபோட்டோ ஒன்று காமிச்சிருந்தேன் பாருங்கள். அதெல்லாம் பதப்படுத்தினது. இங்கோட வரலாறு ஃபுல்லாக இங்கே உடம்பு வரைஞ்சி வச்சுருக்காங்க. பேலஸோட சென்டர் பிளேஸ் இதுதான்.
அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவரோட குடும்பம் இந்த இவ்வளவு பெரிய அரண்மனையில் வாழ்ந்துருக்கு. அந்த அரண்மனையில் அவர் ஊர்வலமாக போகும்போது எப்படி போகிறாருன்ற டிசைன்லாம் வச்சுருக்காங்க. வாட்சிங் மைசூர் பேலஸ். இந்த கதவெல்லாம் பாருங்க எவ்வளோ வேலைப்பாடோட இருக்கு. நிறைய வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கு டோர்லாம். சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாமே எல்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அது எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ தசரா பண்டிகை இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக கிராண்டாக கொண்டாடுவாங்க மைசூர் பேலஸில். வர வேலைப்பாடுகள்லாம் அப்படி இருக்குது. ஒரு கிங்கோட ஃபேமிலி ஒரு டீட்டெயிலு. ராணி சாலா சந்தனா ராணி வந்து அவங்களோட விருந்து பாருங்க எப்படி படைக்கப்பட்டிருக்கு. விருந்து சிங்கு சாப்பிட்ற விருந்து போட்டு 1894 63 94 வரைக்கும் இவர் தான் கிங்காக இருந்திருக்காரு. 884 910 வரைக்கும் இவர் கிங்காக இருந்திருக்காரு. இதெல்லாம் கிங்கோட ஃபேமிலிஸ். கிங்கோட ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் பார்க்கக்கூடிய இடம் மைசூர் பேலஸு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்க நகைகள் எப்படி போட்டிருந்தாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கு. இந்த குயின் அலெக்சாண்டரா இங்கே வந்திருக்கும் போது எடுத்திருக்காங்க. இங்கே இந்த ஸ்பீக்கரில் அந்த வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைசூர் பேலஸ் வாட்சிங் லவ். அவங்க யூஸ் பண்ண நகைப்பெட்டி, ஜுவல் பாக்ஸ், அந்த வெளியில் செஞ்ச என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 100 ரூபா, கிட்ஸுக்கு 50 ரூபா. இங்கே பேலஸ்குள்ளே வர்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கன்னு எங்கள் கூட பேலஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏஜென்ட்டுக்கெல்லாம் 11:30 மணிக்கு தான் திறக்குது, எல்லாம் மைசூர் சில்க் வாங்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலாக அப்படி நம்பி போகாதீங்க. பேலஸ் டைம் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. இது தசரா டைமும் டெக்கரேஷன்லாம் பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களோட வெள்ளியில் அவங்களோட மர வேலைப்பாடுகள் மாதிரி வெள்ளிலையும் பண்ணி வச்சுருக்காங்க. நகைப்பெட்டி, அவங்களோட மெடல்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற அந்த என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே வெள்ளிலே பண்ணி வச்சுருக்காங்க. அழகழகாக அந்த புக் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க வெளியில் அழகாக. இதே நம்ம அதுலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு மறுபடியும் அவரோட ஊர்வலம் எப்படி இருக்குது, பேலஸ்லேருந்து அவர் போகிற ஊர்வலமெல்லாம்
எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கன்றது ஃபோட்டோஸில் வச்சுருக்காங்க. மர வேலைப்பாடுகள் நிறைந்த கதவு, எத்தனை வாசகால், எத்தனை கதவு, அரண்மனைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு. அவர் எப்படி வாழ்ந்துருக்காருங்கிற வரலாறு படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பக்கத்தில் குட்டி யானை ஒன்று போயிட்டுருக்கு. நவ்பத் எலிபெண்டா, மைசூர் பேலஸ். இவ்வளோ செக்யூரிட்டி இது போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துக்கும் கதவுலாம் யாரும் டச் பண்ணக்கூடாதுன்றனால இதெல்லாம் டேக்லாம் போட்டு வச்சுருக்காங்க, யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே தான் வந்து இந்த பேலஸோட அந்த நடுவில் இந்த இடத்துல தான் சிறுத்தை சண்டைலாம் வச்சு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல. இது ஒரு என்ட்ரன்ஸை தனியாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. மைசூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி ரத்தோத்சவ அந்த ஊர்வலம் கிங் தலைமையில் எப்படி நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. மைசூர் பேலஸ். சில்வர் சேர்ஸ், கிங் யூஸ் பண்ணுற சில்வர் சேர்ஸ், வெளியிலே செஞ்சது எல்லாமே சில்வர் சேர்ஸ். யானை தந்தத்தில் கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ அவருக்கு வச்சுருக்காங்க. சில்வர் கண்ணாடி ஃப்ரேம் பண்ணி அவரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. மைசூர் பேலஸ். மீண்டும் மைசூர் பேலஸை மறுபடியும் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை அறைகள் இருக்கு பாருங்க. எந்த அறையும் நம்மளுக்கு தொடர்ந்தெல்லாம் காமிக்க மாட்டாங்க. கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு மண்டபமும், ஒரு ஒரு வடிவமைப்பும் அந்த அளவுக்கு க்ளீனாக சுத்தமாக பண்ணியிருக்காங்க. கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எவ்வளோ வடிவாக எல்லாமே பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி வடிவமைப்போட அழகோட சிற்பக்கலைகளோட ஒரு அரண்மனையை உருவாக்கியிருக்காங்க. மைசூர் பேலஸ் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கு. எல்லாமே புறநமைக்கிறாங்க. அங்கே இதெல்லாம் வந்து டெமாலிசிஷன்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்காக தசரா வர்றதுனால எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கோயில் வழிபட்ட சிலைகள், அப்புறம் அரண்மனையில் இருந்த சிலைகள், அவரோட தேர் ஊர்வலமாக போகிறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. மைசூர் பேலஸ், அவரோட தங்க தேர் இருக்கு. ஜன்னல் வழியாக பார்க்குற இடம், கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பேலஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிங் கிருஷ்ண ராஜா வாடியாரோட சிலை வச்சுருக்காங்க. பேலஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு.
வெறும் தூண்கள், அலங்கரிக்கப்பட்ட தூண்கள், கோயில்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பிரம்மாண்ட தூண்களோட மாடியில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. பால் சீலிங் எல்லாம் அப்படியே உட்டுலேயே போட்டிருக்காங்க. எல்லாமே உட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுமே உட்டில் இந்த மாதிரி தான் வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் வந்தாச்சு. பேலஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ உள்ள ஃபுல்லாக பேலஸ் ஒரு ரவுண்டு போச்சுட்டு இங்கெல்லாம் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் புக் வச்சுருக்காங்க. ஒரு யானைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண இந்த திங்ஸ்லாம் ஒரு ஷோகேஸில் வச்சுருக்குறாங்க. ஓகே, கோயிலெலாம் இருக்குது பாருங்கள். இது ஒரு என்ட்ரன்ஸு. மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் இருக்குது பேலஸ்க்கு. அவர் உள்ளுக்குள்ளே கோயிலே கட்டி வச்சுருக்காரு. இந்த கோயில் பேலஸு என்ட்ரன்ஸு. வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் செருப்பு ஸ்டாண்டு போயிட்டு டோக்கனை கொடுத்து செருப்பு தான் வாங்கணும். உள்ளே ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குது எமர்ஜென்சிக்கு. பேலஸோட அவுட்லுக்கு, பேலஸோட அவுட்லுக்கு இது ஃபுல்லாக பேலஸோட அவுட்லுக்கு. நம்ம உள்ள எல்லாமே சுற்றி பார்த்தோம். அவுட்லுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், இந்த சைடு ஒரு கோயில் இருக்கு. பேலஸ் ஸ்கூல்லே 3 கோயில் வச்சிருக்கிறாங்க சுற்றி. மைசூர் பேலஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இப்போ 5 என்ட்ரன்ஸு. 10 மணிக்கு என்ட்ரன்ஸு ஓப்பன் ஆகிடும். மார்னிங் 10 o'clock to 7 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கன்றாங்க. எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். மைசூர் பேலஸ் ஒரு அருமையானது. கண்டிப்பாக இந்தியாவில் மைசூர் பேலஸ் ஒரு முக்கியமான இடமா பார்க்க வேண்டியது இடம். மிஸ் பண்ணாமல் மைசூர் பேலஸை பாருங்கள். தேங்க்யூ. கிங் வந்து உள்ளே எல்லா டெம்பிளும் வச்சுருக்காரு. அவர் வழிபடுறதுக்கே 3-4 டெம்பிள் உள்ளே கட்டி வச்சுருக்காரு. சரி, பிரசன்ன கிருஷ்ணசாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குது பேலஸ்லேருந்து பேக் கேட் என்ட்ரன்ஸில். இந்த டெம்பிளை பற்றி ஒரு டீட்டெயிலே போட்டிருக்கு. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. நம்ம இப்போ அவுட் கேட்டு பார்த்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியே வெளியில் போயிட்டு அந்த கேட்டு வழியாக, இந்த கேட்டு வழியாக கார் பார்க் போயிடுவோம். மைசூர் பேலஸ் பார்த்தாச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ். நல்லா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மைசூர் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.